அந்த எலிகள்னா வந்து தற்கொலைகள்னு சொல்லாதீங்கன்னு நமக்காக பேசின ஆளு வேறு. அந்த ஆளு இது உள்ள ஒண்ணு வச்சுதான் பேசியிருக்காரு. ஓகே 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 ஓகே. பேசுறது எல்லாரும் மச்சா எலெக்ஷன் டைம் நெருங்கும் போது எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிக்கதான் செய்வாங்க. ஏவெல்லாம் கூட இருந்தானா அப்படியே மாத்தி பேசுவான். எப்பா முடியல, ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்து காட்டவே மாட்டேங்குது. யாரு வைக்கிறாங்க பேர் என்ன? அஜீஸ் 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 கிட்டத்தட்ட அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்காரு. கமெண்ட்ல கூட போட்டு விட்டாப்ல. முடியல. இல்ல கிளிச்சா இருக்குடா எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எக்ஸா அப்டேட் விட்டுருக்காங்க. அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்கயா. ஐயோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் இங்க போறேன். நான் க்ளோஸ் பண்ணாதான் இப்ப வரதான் போடுறான். இன்விடேஷன் நிறைய இருக்குடா. எல்லாருக்குமே ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம்டா. அதான பிரச்சனை. மொத்தமே 4 தான். இப்ப தூக்குறா வரும் பாரு. ஐடியா நான் இப்பதானே எல்லாமே கிளியர் பண்ணேன் மச்சான். ஒரு ஐடியா ரெண்டாவது இப்ப ரிக்வெஸ்ட் கொடுங்க. அஜீஸ் ரெக்வெஸ்ட் கொடுங்க. இல்ல விக்னேஷ்கே டிஎம் லிங்க் அனுப்பிச்சேன். லிங்க் கிளிக் பண்ணி வாடா, அப்பதான் காமிச்சு விக்னேஷே காமிச்சு. ஓகே 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 மச்சான் நீங்க ஆதவ வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு ரெடியா இருப்பான். அடுத்து எப்ப மீட்டிங் போறீங்க? ஐயோ அவனுக்கு கையெல்லாம் போயிங்க. இங்க பேரு கோயம்புத்தூர்ல நாளைக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன், பொதுக்கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கோயம்புத்தூர்ல வேணும்னே டிக்கெட்டை புக் பண்ணி வந்து இறங்கி இந்த சூட்டோட சூட இவங்க பிறந்துருந்தா நினைப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, கோயம்புத்தூர்ல எந்த இடம் தெரியுமா குமரி? இன்னைக்குதான் போக முடியல. யோ நீ சும்மாரியா? நீ பக்கத்துலதான் போக முடியல, 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போக போறியா? ஏன்னா 7 மணிக்கு தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் நான் என்னைக்கு சேர்றது? இங்க இருந்து 1.5 மணி நேரம் ஆகும். மல்லசமுத்திரம் தூரையா, திருச்செங்கோடு தான் பக்கம். சரி இரு நான் சொல்றேன். இது பேர் என்ன? கோயம்புத்தூர்ல எங்க தெரியுமா? இந்துஸ்தான் காலேஜ் அருகில் கோவை. மலைமிச்சம்பட்டியா? இவங்க பொதுக்கூட்டம் கூட இவ்வளவு லாங்ல கொண்டு போய் போடுறாங்க. எல்லாம் அவுட்ரு பக்கமா போட்டு இருக்காங்க. சிட்டி சைட்லயே போட மாட்டேன்றாங்க. ஏன் சிட்டில போட்டாதான் ஆயிரத்தி பிரச்சனை ஆயிருது. சரி இல்ல, பொதுக்கூட்டம் தானே, தலைவர் இல்லாம தானே நடக்குது. ஆமா ஆமா, சேலத்திலேயே தெரிய விட்டாங்க. ஆமா இருக்கலாம், கூட்டம் வந்துருக்கலாம். இப்பதானே கஷ்டப்பட்டு அதிசயமா இருந்தா அதுக்குள்ள காணாம போயிட்டாரு. இதுக்குள்ள தூக்கி போட்டுச்சா? காட்டல எனக்கு இருக்காரு. அப்பா முடிஞ்சா ஒண்ணும் இல்ல. பிரச்சனை என்னன்னா மச்சான், நம்ம நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம். அதான் பிரச்சனை. ஆமா, எல்லாத்தையும் ஸ்பீக்கர் இன்வைட் கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் சண்டைக்கு ஒருத்தன் வர மாட்டான். சண்டைக்கு ஓட அதான் பிரச்சனையா இப்போ? அதுதான் பிரச்சனை. அஜீஸ் வாங்க ப்ரோ பேசுங்க. உலக நாட்டிலே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குதுன்னு சிஎம் பேசுறாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா என்ன? ஆமா ஆமா, இல்ல கரெக்டா தான் சொல்லிருக்காரு. தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. ஏன்னா ஒருத்தர் கப்பு வாங்கினாரு தெரியுமா, கேப் போட்டு ஒரு மாற்றுத்திறனாளி. ஆமா ஆமா, தற்கொலைகள் ஃபுல்லா அந்த கட்சியில தான் இருக்கு. அந்த கட்சியில தான் இருக்கு தற்கொலைகள். அந்த கப்பு வாங்கினவர் தான். அவர் கப்பு வாங்கினால அதை வாங்கி இவங்க 2 பேரும் ஷோகேஸ் பண்ணது வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல தான் இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் ஏதோ வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையிலுமே இருந்தாலும் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறானா இல்ல வேற எங்கேயாச்சும் வாழ்ந்துட்டு இருக்கானா? ஏதாச்சும் ட்ரக் கொடுத்தது கூட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவருன்னே பேசுங்கடா. குமரி பசங்க. குமரி கொஞ்ச நாள்ல லிசனர்ல தான் இருக்க போறேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே கேவி ஸ்பேஸ் போடுவாரு, வந்து பேசுங்க. அங்க பேசுங்க, அவரு என்ன வேணா பேச சொல்லுவாரு. ஒண்ணு பாத்துக்கலாம். ஒரு மான்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. என்னடா நம்ம ஐடியில தூக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிதானே ஹோஸ்ட் ஸ்பீக்கர் ஆக்கி விட்டீங்க. இப்போ இப்ப ஸ்பீக்கரா இருக்காரு. அடுத்த லெக்சர் மூவ் பண்ணவே விட மாட்டாங்க போல குமரி.
டேய் இல்லடா, இங்க பாரு இவன் டேய் நான் எவனுமே எல்லாத்தையும் அடிக்க வரல. விட்டுருவேன்டா. அப்ப கூட என்ன தெரியுமா சொன்னா, சொல்லியா? இதெல்லாம் கூட விட்டுருவேன்டா. ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல செஃப், அப்புறம் இவன் அவன் பேர் என்னது, ஸ்டீவு, இவனுங்க எல்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருப்பானுங்க. ஓகேவா? போட்டு தேனோஸை போட்டு திட்டிருப்பாங்க. தேனோஸ் என்ன பண்ணா, சரி அவங்கெல்லாம் டேக் பண்ணி நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், சைபர் செக்யூரிட்டியில கொடுக்க போறேன்னா, டேய் அப்படி பேசாதடா சொன்னேன் ஸ்டீவை, நான் அப்படி பேசாதடான்னு சொன்னேன்டா. இவன் தான் இதுக்கு முக்கிய காரணம், என் மேல போட்டு கொடுத்துருக்கான்டா கேஸ. ஏய் ஹைலைட்டு செஃப் அது ஸ்பேஸ்லயே இல்ல, கேட்கணும் செஃப் மேல போட்டு போன கேஸ். செஃப் ஸ்பேஸ்ல கூட இருக்க மாட்டான் அன்னைக்கு. இல்ல. யோசிக்கிறேன். ஏய் உன்னை பேச உன்னை திட்ட வேணாம்னு சொன்னேன்டா நானு. என்னடா என்ன இவனுங்கள எந்த அளவுக்கு இருக்கிறானுங்கன்னா, மலுமட்டம் முட்டி தலைக்கு ஏறி நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க எங்க தலையில. சரி இன்னைக்கு இதெல்லாம் வரலையடா, குடிச்சிட்டு அராஜகம் பண்ணி சண்டை போட்டுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க ரோட்ல. இது ப்ரோ என்ன ஜெகன்மோகன் ரெட்டி ஃபேமிலி இது கல்யாணம் அட்டன் பண்ண போறான் அண்ணன் நைட்டு நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, கீழே இதுல போட்டுருக்கானு, கேரளா விஜய் ஃபேன்ஸ் கிளப் தான் போட்டிருக்கான், ஐடிசி கிராண்ட் சொல்லிட்டு. அந்த கேரளா ஃபேன்ஸ் கிளப் ஐடி யார் யூஸ் பண்றது, யார் யூஸ் பண்றான்னு எனக்கு தெரியும். கேட்டு கன்ஃபார்ம் ப்ரோ. இப்ப ஐயோ நீங்க மாநாட இப்ப காணாமே போயிருமே, அண்ணன் ஏதாவது போட்டோ வந்துச்சுன்னா அதுக்கும் ஆப்போசிட்டாங்களா? கைஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ஒரு ஐடி சொல்றேன். அந்த ஐடி பேர் வந்து கேவின்னு இருக்கும். அந்த ஆள் பேர் மேல எழுதி விட்டுருங்க, அவ்வளவுதான். அவரு ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் டெயில் பண்ணிட்டு போயாரு, வாடா வாடா நீங்க வாடான்றாங்க. ஆக மொத்தம் திமுக எதிரி டிவிக்கு தானே ஒத்துக்கிறாரு முதல்வர் இன்னைக்கு ஸ்பீச்ல. அடிமைன்னு சொன்னது அவர் என்னைக்கோ ஒத்துக்கிட்டாரு, அவர் என்னைக்கோ ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து உச்சம், அவ்வளவுதான். அவர் என்னைக்கோ ஒத்துக்கிட்டாரு அவரு. சும்மா ப்ரோ அவங்களுக்கு நம்ம எதிரி இல்ல, நமக்கு தான் அவங்க எதிரி. எக்ஸாக்ட்லி. எப்படிதான் மனசாட்சியே இல்லாம 200 லோனு மறுபடியும் எந்த கான்ஃபிடென்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு? ஏதாச்சும் ட்ரக் அவங்க விற்கிற பொருளே கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருப்பாரா? டேய் 200 இல்லைன்னா 200 rupees வேணும்னு அதை சொல்லிட்டு இருக்காரு. கோடு வேலை புரிஞ்சுக்கப்பா. ஓகே பாய்ஸ், உங்க எல்லாருமே நான் புல்லல் செய்தியில சந்திக்கிறேன். இவங்க பண்ற வேலைக்கு பாவம் மான்சனே இப்படி பண்றீங்க. தமிழ்நாட்டுல சேல்ஸ் அதிகமா இருக்கு, அது அவங்க தானே அதிகமா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுதான் இல்ல ராசா, நீ அதுதான் சொன்னன்ட்டு நீ எங்க திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும், உன்னொரு இடத்துல உட்கார வைப்பானுங்க, அப்போதான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணும். அது இல்லைங்க ஐயா, அது இல்லைங்க ஐயா, அது ஐயா. வாட்டுமுறை பாத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன நீ, ஆமா உங்களுக்கு எல்லாம் நான் வந்து பாத்துடுறேன், வாரத்துல ஒரு நாள் வந்து பாத்துறேன் லாயரோட. சட்ட சிக்கல் ஏதாவது வந்தா சந்திச்சு ப்ரோ டவுட் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ப்ரோ செருப்பு கூட நம்ம மருதம் போட்டிருக்காரு, செருப்பு கூட. அது வரைக்கும் எதையா உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த ஆதவ் பேசுறது வெயிட்டிங். இல்ல நெக்ஸ்ட் நீ என்ன சொல்ல போற எனக்கும் தெரியும். ஸ்கேன் மட்டும் இல்ல, அவ்வளவுதான். வேற குமரி நீ ஸ்பேஸ் போடும்போது தான் வாயில இருந்து அதிகமா வேர்ட் ஸ்லிப் ஆகுது, என்னன்னு தெரியலையா? கொஞ்சம் பாரியா. குமரி நீ துபாய்ல வீடு வாங்கிடுறா. ப்ரோ மான்சர் முடிச்சு விட்டானுங்க போங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வந்துட்டு போட மான்சர், அதுக்கே வழியில பல போற பக்கம் பார்த்தால்
முடிச்சு விட்டாங்க போங்க. அப்படிதான் இருக்கு அதேதான் ஆணையத்துல. bro. இந்த கேவி இருக்கணும். விடுங்க அவனை விட்டுக்க, இந்த தவளைப்பாடியை தூக்கி அடிக்கிறான். அந்த அவனுங்க எங்க ப்ரோ போனானுங்க? அவங்களும் பண்ணாங்க, எங்க போனானே தெரியல. ஒரு 2 நாள் இப்படி எப்படி சுத்தி இருந்தானுங்க, அப்புறம் எங்க போனாங்க தெரியல ப்ரோ. சரி போர் அடிக்குது bro. இங்க பாரு, நான் இப்பயும் சிம்பிளா சொல்றேன். 4 பேர் இருக்காங்க அவங்க பாட்டியில. 4 பேரை வச்சுட்டு என்ன டேக்கிள் பண்ணுவானுங்க? ஒரு நாள் வேணா அவங்களால எஃபர்ட் போட முடியும். மிச்ச நாள்லாம் இது ப்ரோ நமக்கு போர் அடிக்குது ப்ரோ. சொல்லு. இவனும் வர மாட்டாங்க, அவனும் வர ஏய், மாட்டாங்க. உங்களுக்குலாம் என்ன நெஞ்செழுத்து இருந்தா போர் அடிக்கிறதுக்கு ஒருத்தனை கூப்பிட்டு அடிக்கணும்னு ப்ரோ எல்லாருமே முடிஞ்ச அந்த கமல் ஃபேன் ஒருத்தருக்கான் ப்ரோ, அவனை கூட்டத்தை விடுங்க ப்ரோ. ஒரு நாள் தான் ப்ரோ வந்தான், அது 10 நிமிஷத்துல போயிட்டான். அதுக்கப்புறம் வரதே இல்லை அவங்க. அவன் கனியாடி அவன் பிரியாணி கடை எனக்கு தெரியும்டா. சார் இரு, அவன் நெக்ஸ்ட் டைம் அவன் பிரியாணி கடை டேரக்டா போயிட்டு விசிட் பண்ணிட்டு ஹைடா கனி அவரையோ ப்ரோ அவன் அன்னைக்கு ஒண்ணுமே கேட்கல. கமல் லெஃப்டா ரைட், மக்கள் நீதி லெஃப்ட் பார்ட்டியா ரைட் பார்ட்டியா, அதுக்கே பதில் சொல்ல போ சென்ட்ரேட் அவன். அட பாவீங்களா, இதுவே தெரியாம நீங்க என்கிட்ட கம்பல்ஸ் சென்ட்ரேட்டா ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். ஆனா பார்ட்டியில தலைவன் தான் ஜோக்கர்ன்றத தொண்டம் கூட ஜோக்கர் ஆகுறான்டா. டேய் எல்லாம் ஜோக்கர்ஸ் ஆஃப் ஜோக்கர்ஸ் இருக்காங்க. 5 லட்சம் பேர் நானுங்க, ஒன்னும் தெரியல அப்படி ஒண்ணும். எதில் 5 லட்சம் பேரு? அந்த இது மாநாட்டுக்கு தான். சீரியஸ்லி இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சானுங்க? இந்த ஓலா கதை எப்ப ஆரம்பிச்சானுங்க? நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. அதான் இவன் சொன்னானே குமரி 5 லட்சம். நேத்து நைட்டு இல்ல, நேத்து நைட்டு வந்து நேற்று நைட் இல்ல, சிஎம் ஒரு ப்ரொமோ வீடியோ போட்டாரு. இந்த மாதிரி 5 லட்சம் பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ வீடியோல சொன்னாரு 5 லட்சம் பேர். 50,000 பேர் கூட இருக்க மாட்டாங்களாட்டாங்குது. டேய் அதுல எனக்கு 35 எனக்கு முதல்ல இல்ல எனக்கு முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. நம்மள பார்த்தா என்ன 1500 2500 5000 சொல்ற மாதிரி ப்ரோ இருக்கு. 5 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு கேளுங்க, கண்டுபிடிச்சிடலாம். 50,000 5 லட்சம் சொல்லிட்டாங்க போல. இல்ல என்ன எங்க காதுகள் என்ன யானை மாதிரி யானை காது மாதிரியா இருக்கு? நீ இஷ்டத்துக்கு கொடுக்குறதா நம்ம இது பண்றதுக்கு. டேய் அந்த கூட்டத்தை மொத்தம் நிக்க வச்சு கவுண்ட் பண்ணா, தலையை ஃபுல்லா கவுண்ட் பண்ணா கூட வராதுடா. 1 லட்சம் கூட வராதுடா. ஆனா அதுல பாதி நம்ம ஆளு ப்ரோ, பாதி நம்ம ஆளுதான். காசு கொடுத்து கூட்டு போயிருக்காங்க. நீங்க வேற கம்முன்னு இருங்க. அதெல்லாம் இந்திக்காரனை இறக்கிட்டானுங்க. இப்ப நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. ரீல்ஸ் போடுறானுங்க நம்ம பசங்கன்ட்டு. புதுசா இப்போ இந்திக்காரனை இறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு பஸ்ல வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அத வந்து என்ன சொல்லலாம், விஜய் போட்டோ டிபி அவனுங்க போட்டு கொடுத்தாங்க. நான் கமெண்ட் பண்றேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க வேலிடேட் பண்ணாதீங்க. இது நமக்கு தேவையில்லாதது ப்ரோ. கடைசியில அங்க ஏதாவது ஒண்ணு நடக்கும், நம்ம பேரை எழுதுவானுங்க ப்ரோ. புரியுதா உங்களுக்கு? ஆமா அதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் அவனுங்களே பண்ற ஒரு அழிச்சட்டை வேலைகள். அவனுங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோவர்ஸ் நிறைய வரணும், அவனுக்கு பண்ற வேலை கொடுக்குறாங்க. அவனுக்கு ஃபுல்லா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆளுங்களை இறக்கிட்டு இருக்கானு உட்காந்து. ஆமா அது பியூரா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்டா. அதுவும் ஃபுல்லா இந்திக்காரனுங்க. மேகசின் ஒரு வார்த்தை சொன்னாருயா, எந்த மூலக்கூறு பாஷையில இருந்து இந்த வார்த்தையை பிடிச்சாருன்னு தெரியல. இது மாலத்தியா? ஐயோ எக்கனாமிக் டைம்ஸ்ல எப்பனாச்சும் ஒரு போட்டோ பாத்துருக்க நீ? இல்ல எனக்கு தெரியல, பார்த்த மாதிரி. அவரை பத்தி சொல்ல தமிழ்நாடு சொன்னது. அவர் மேகசின் சொல்லிருக்க மாட்டாரா குமரி? மாலத்தின்னு இருப்பாரு. மேகசின் தான் சொல்லிட்டாரு, மேகசின் சொல்ல. ஏமா மாலத்தியா சவுக்கு டைலாக் கேச்சுங்க. ஏங்க நீங்க அவரு எடுத்தாரு. ஆமா நம்ம அதுக்கு நீ எந்த பேர் சொன்னாலும் அது ஒரு மனுஷ பேரை போட்டு போட்டுருவாரு. ஜெயக்கடா ஜெயக்கடாலாம் ஒரு பேரா?
ஷேக் அலாவுதீனுக்கும் ஜெயக்கலாக்கு நம்ம ஆளுக்கு வாயில வரதெல்லாம் பேர்றா புரியுதா? அவரா ஒரு பேர் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப நீ சொல்றதெல்லாம் பேர் கிடையாது, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு. நான் வைக்கிற மாதிரி பேரு. நீ சொல்றது நான் கூப்பிடணுமா? நான் நாட்டோட முதலமைச்சர்ரா. ஐம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கவுன்சிலர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு கவுன்சிலர் ஆஃப் காண்கிறதுக்கு இப்போ ஸ்டாலின் இது ஸ்டாலின் போய் யாராவது கேட்பாங்க, சார் நீங்க யாரு? ஐம் கவுன்சிலர் ஆஃப் தமிழ்நாடு. கவுன்சிலரா? ஆமாங்க ஆமாங்க கவுன்சிலர். ஒரு உதயநிதி பண்ண ஒர்க்கை பத்தி கொஞ்சம் சொன்னாரு, யாருனாச்சும் கேட்டிங்களா? பூத் லெவல்ல இருந்து இறங்கி ஹை லெவல் வரைக்கும் சிஸ்டமேட்டிக்கா இளைஞர்களை கொண்டு போயிட்டு இருக்காரு. இறங்கி என்ன கழுவுனாரா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தூங்கி எந்திரிச்சு எப்பனாச்சும் வெளில வந்துட்டு போகுது. பூத் லெவல்ல எங்க போனாலும் எனக்கு தெரியல. பூத்னா என்னன்னு தெரியுமான்னு கூட தெரியல எனக்குலாம். அதுக்கெல்லாம் ப்ரோ கழிவறையில போய் பக்காவா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாரு ப்ரோ. நீங்க என்ன பேசிட்டு அந்த அளவுக்கு கூட இறங்கி வேலை பார்த்திருக்காரு. பார்த்தமே ஃபிளட் வரும்போது சிஸ்டம்ல ஒர்க் பண்ணத பார்த்தமே. சூப்பரா. இல்ல இங்க பேரு நான் ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒருபோதும் ஸ்டாலின் கருணாநிதி ஆக மாட்டார். ஓகேவா? இவங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பானுங்க, ஆனா 3 எதிர்க்க மாட்டானுங்க. புரிஞ்சவனுக்கு புரிஞ்சவன் அப்படியே விட்டுருணும். நான் சொன்னதை அப்படியே காதோர கேட்டியா அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஓகேவா? மும்மொழி கொள்கையை மட்டும் தான் எதிர்ப்பானே தவிர 3 எதிர்க்க மாட்டானுங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காவே என்னடது எனக்கு வந்து சொல்றேன்னா கவரை பிக்க முடியல. ஓகே. பேசிக்காவே அவனுங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இதை எதிர்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சு வச்சேதான் இருப்பானுங்க. எதுதான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நம்பர் 3ல அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது 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 கேக்குது. எல்லாம் ஸ்மைலி போறாங்க. அதான் இல்ல உங்களை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பேச வேணாம், அதுக்குன்னு உன் கூட சொல்ல வேணாம் சொல்றேன். இப்ப நான் நெட்வொர்க் அதான் எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ, திருப்பி நான் வெளில போலாம்னு நினைச்சேன். அதான் ஸ்மைலி போடுற மான்ஸ்டர். ஸ்மைலியா போடும். ஆமா, இப்போ இந்த தளபதி நம்ம இந்த ஆபீஸ்க்கு அங்க ஆபீஸ் கிட்ட இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து திடீர்னு வந்து எனக்கு அந்த ஆன்டிஸ் எல்லாம் பாக்குறப்போ எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இவனும் யாரு கவுண்டமணியும் செந்திலும் மாப்பிள்ள மருமகனும் ஒரு வீட்டுல இருப்பாங்க. அப்போ ஒரு லேடிஸ் கும்பல் வந்து அந்த மாதிரி கொடைய போட்டு அம்பாஸ்டர் கண்ணாடி மாதிரி கண்ணாடியை போட்டு என்ன ஆச்சுப்பா? சரி சொல்லிட்டீங்க. இப்ப நாங்க கார் எல்லாம் எடுத்து விட்டு நவுந்துடுறோம். இப்ப அதே ரோட்ல சிஎம் போனானா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் ஒரு பார்ட்டி அங்க இருக்குன்னா அங்க அப்படி கேஸா சம்டைம்ஸ் ஆச்சுன்னா ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து பாத்துக்கலாம்னு விட்டுருணும். இது ஒரு இஷ்யூ. நியூஸ் மீடியா கிட்ட உக்காந்துக்கிட்டு ஆன்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒய் ஆன்டிஸ் தான் இருக்கு எனக்கு. ஆன்டிஸ் சொன்னோடனே மரியாதை குறைவா பேசாம மாட்டேன் அப்படின்னு ஆன்டிஸ் இருக்கு. ஹாய் ஆன்டிஸ் சொன்னோம். இல்லைம்மா சார், அந்த தெருவில் அந்த யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல ஒரு பொருளாதாரத்தை பத்தி ஒருத்தன், இது பிச்சை கிச்சைன்னு பேர் வரும். அந்த 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 நாய் வேலையா இருக்கும். ஏங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சைல்டிஷ்ங்க. நீங்க ஒரு பார்ட்டியோட ஆஃபீஸ் இருக்குன்னா அப்போ அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உன்னோட ப்ரைவசி கொஞ்சம் இதாகும், டிஸ்டர்ப் ஆகும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், நாங்கள் பண்ணலன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு நீ வந்து இடியட்டு அப்படி இப்படின்னு நீ வந்து பேசுறது எவ்வளோ தப்பு தெரியுமா அது?
இப்போ நீ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஓகேவா? ரோட்ல வந்து ஒரு ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை உன் கார்ல இருக்க ஃபால்ட்டோ, நீ சடனா பிரேக் அடிக்கிற, இல்லை சடனா உன் கார் வந்து ஏதோ ஃபால்ட் ஆகி நிக்குது. அப்போ பின்னாடி வந்தவன் விடுச்சான், இப்போ நான் இறங்கி வந்து கண்ட மணிக்கு டேஷ் டேஷ் திட்டினா நீ ஒத்துக்கிய? லைக் இட்ஸ் அ ஃபால்ட் மேன். அது சடனா ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விலகி போகணும். அதுக்கு தான் பேசிக் காமன் சென்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 6 அறிவு எதுக்கு உனக்கு வேலை? அப்போதான் உனக்கு வேலை தெரியணும். நீ பாட்டு ஒரு சரி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பிரைவசியில ப்ராப்ளம். அதுக்கு நம்ம இடியட் பேசிக்கிட்டு இருப்பா. இதான் யார் தெரியுமா அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்குறது? இந்த திருட்டு பாயொலி திமுக தான். தற்கொலை ஆரம்பிச்சானுங்க பாரு, அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. நிறைய விஷயத்துல நான் பார்த்துட்டேன். ஓகேவா? ஒண்ணு இல்ல, எந்த நியூஸும் தெரியல, நியூஸ் 24 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு திமுக காரன் கோட் பண்ணி போட்டிருக்கான். ஒரு லேடி வந்து சொல்லுது, ஒரே நியூஸன்ஸா இருக்குங்க, மிஸ்ஸில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க அப்படின்ட்டு. ஏதாவது இல்ல, எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த அந்த இதுல இருக்கிறவங்க, அந்த இடத்துல இருக்கவங்க ஏதாவது ஒரு பால் காய்ட்டு வீடோ ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு விழா இருக்கிறாங்கன்னா அங்க சுத்தமா இது ஒரு ஒரு சவுண்ட் இருக்காதா? இல்ல டிராபிக் இருக்காதா? எனக்கு புரியல. நீங்களாம் நெஞ்சு வலி கொடுத்தாலும் உங்களுக்கு மதிப்பாக மாட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துடலாம். இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இந்த சித்தரஞ்சன் சாலையில இருக்கிறவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்களான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. ஒரு பிரச்சனை கூட இல்லையான்னு டவுட்டா இருக்கு. அவங்க எல்லாம் எந்த ஒரு பைட்டும் கொடுக்கறது இல்லையே, ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. டிவிக்கேனாவே இந்த அறிவு இல்லையா, சைல்டிஷா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு இருந்த பொது பார்வை மாதிரி இல்ல இல்ல மாஸ்டர், இல்ல மாஸ்டர், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அது வந்து அவங்க சுயமா பேசல, சொல்லி பேசுறாங்க, அதுதான் பிரச்சனை. அந்த வயசானவர் வந்து ஒரு டிவியில போயிட்டான். சொல்றாரு, நாங்க அவன் சொல்றான், இப்ப நான்லாம் இருந்தானா அடிமை சாமி, நீ இவ்வளவு நாள் வந்து திமுக செருப்ப நக்கற நாயின்னு இருப்பான். நான்லாம் என்னால இதெல்லாம் பேச முடியும், நம்ம பசங்க பேச மாட்டாங்க, ரொம்ப டீசெண்டா இருக்கானுங்க. அங்க இருக்க மாதிரி டீசெண்டா இருக்கான். அறிவாலயத்துல உனக்கு இவ்வளவு சுற்றுலா இருக்குன்னா, சுயமா சொந்த கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு நாங்க வந்து ஃபாலோவர்ஸா இருந்து ஃபேனா இருந்து இப்ப இந்த கட்சிக்கு நாங்க மக்கள் செய்வதற்காக வந்திருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு துடு சொல்லணும். இது எங்க சொந்த கட்சிடா, வருது தளபதியோட சொந்த கட்சி, அவர் உழைப்புல போட்டு வாங்கின கட்சி, ஆரம்பிச்ச கட்சி. நிச்சயமா நிச்சயமா. இல்ல அதுலயே அந்த நியூஸ் அதுல இந்த நியூஸ் ஒரு நியூஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது நேற்று அவ்வளவு இடையூறு இருக்கனால நம்ம தலைவர் இறங்கி வந்து அதை வந்து அப்படியே நெட்ல இன்டர்நெட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஓகேவா? வேற எந்த கட்சியும் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அது ஒரு நியூஸ் தமிழ் அதுக்கு சொல்லியிருக்காங்க, பனையூரில் வைத்து அரசியல் செய்யும் விஜய் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு டவுட்ரா, ஓகேவா? காமன் கொஸ்டின் வச்சுக்கிறேன், ஓகேவா? ரொம்ப ஜென்ரலாவே பேசுவோம். ஸ்டாலின், உதயநிதி, துர்கா ஸ்டாலின், அவர் வந்து கனிமொழி, இவங்க யாரு எல்லாரும் வராங்க, ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வராங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா மினிமம் 100ல இருந்து ஒரு 500 பேர் இறக்குவானுங்களா மாட்டானுங்களா? கண்டிப்பா. என்ன சொல்பா, காசு கொடுத்து இறக்குவானுங்களா? நிச்சயமா நிச்சயமா இருக்கும். பேர் இறக்குவானுங்க. இப்போ உலகத்திலேயே இந்தியாவில ஒரு ஃபேமஸான ஆளு, ஓகேவா? ஃபேமஸான ஆளு, அதுவும் எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஃபேஸ், அவருக்கு எல்லாருக்குமே எல்லாரையுமே அவருக்கு பிடிக்கும், அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு ஆளு வெளில வரும்போது ஜென்ரலா கூட்டம் எவ்வளவு வரும்? அது உனக்கு வந்து புரிஞ்சவனால மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை பத்தி நாங்க பேசவும் முடியும், டிஸ்கஸும் பண்ண முடியும். புரியாத தற்கொலை கிட்ட நான் என்ன சொன்னாலும் அது புரிஞ்சிக்க மாட்டாங்க.
அதனால அது பேசிட்டு இந்த கண்டென்ட் பேசியே பேசிட்டு ஒரு திமுக காரன் மீட்டிங் போறான்னா சுத்தி அங்க இருக்க வைன் ஷாப் எல்லாரையும் மூடிடுவாங்க. ஏன்னா திருட்டு பசங்க அப்படின்னு தெரியும். ஆனா டிவி மீட்டிங் போறான்னா பக்கத்துக்காரன் கூட வந்து வேலை போட்டு போறான். ஏன்னா அவனுக்கு வருமானம் தெரியும். அதுதான் நீ கேட்பல டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கே டிவிகே இதுதான் டிவிகே டிஎம்கே. யாருக்கிட்ட யார வந்து சீனை போட்டுக்கிறீங்க? இல்ல மாஸ்டர், இது திமுகவுடைய கம்ப்ளீட் செட்டப் தான். அது வந்து அவங்க அதுக்கு வந்து ஈல்ட் ஆகுறாங்க அங்க இருக்கிற ரெசிடென்ட்ஸ், அவ்வளவுதான். இது அப்பட்டமா தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் இவனுங்க பண்ணாத அக்கிரமமா இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. யாராவது இது மாதிரி வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்களா? மனு வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம், அவ்வளவுதான். அதுல இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. இது எல்லாமே செட்டப் தான், அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது டிவிக்கோட வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து எவனையுமே தூங்க விடல. எல்லா கட்சியும் ஏ டு செட் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியும் சிஎம்ல இருந்து பிஎம்ல இருந்து எல்லாரையும் தூங்க விட மாட்டாங்க. அவங்களோட வளர்ச்சின்றதை விட மக்கள் சப்போர்ட் அது ஆக்சுவலா. அதை வந்து எப்படியா எந்தெந்த வகையில எப்படிலாம் இது வந்து ஒடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. அதாவது வந்து ஒரு பேட் டைரக்டா பண்ண முடியாது. தளபதியை வந்து இமேஜை ஸ்பாயில் பண்ண முடியாது. டிவிக்கு கட்சியாகவும் பண்ண முடியாது. ஸோ வர தொண்டர்களை வந்து ரசிகர்கள் கூட்டம் அது இதுன்னு சொல்லி இது மாதிரி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம்ன்ற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான், அவ்வளவுதான் லாஜிக், வேற எதுவும் இல்லை. அது வந்து தமிழக மக்கள் கண்டிப்பா தெரியும். இவனுங்க என்னென்ன வேலை பண்ணாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு தேர்தலில் அவங்க காட்டுவாங்க பாருங்க. அது வரைக்கும் இந்த டிராமா நடக்கும். நாளைக்கு தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் இந்த டிராமா பண்ணிட்டு இருப்பானுங்க. இல்ல நான் ஓகேவா, பேசிக்கா உங்களுக்கும் எனக்கும் வந்து இதெல்லாம் இவங்க பண்ற கேவலமான அரசியல் உச்ச கேவலத்தின் உச்சம். இவ்வளவு கேவலமா ஒருத்தவங்க அரசியல் பண்ணி பயந்து இவ்வளவு விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் இவ்வளவு கேவலமா பண்றானுங்க. நான் இதை கூட விட்டுருவேன். ஏங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நியூஸ் மீடியால உட்காந்துட்டு. இவனுக்கெல்லாம் யாருங்க இவ்வளவு ரைட்ஸ் கொடுக்கு? இஷ்டத்துக்கு இருக்கானா? ப்ரோ சொல்லுங்க அனீஷ், சொல்லுங்க. நான் வந்து கொஞ்ச நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். பிஎஸ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தவங்க வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணதா சொன்னேன். ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் போயிட்டு செக் பண்ணேன். ஸோ அவங்க மேல வந்து ஏகப்பட்ட ஒரு ஆல்ரெடி வந்து 4 கேசஸ் இருக்கு. அதுவும் 3 to 4 ஐபிசி 3 to 4 ஒரு பெரிய கேஸ் ஒன்று இருக்கு. அதுவும் இல்லாம அந்த லோக்கல்லையுமே வந்து கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி நிறைய. பட் ஏன் அவங்களெல்லாம் வந்து ஸ்டில் இந்த டிவிகேல அவங்களெல்லாம் ஜாயின் பண்றாங்கன்றது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு உங்ககிட்ட கேட்கணும்னு. கேஸ் அவங்க மேல கேஸ் இருக்கா? அவங்க ஆமா, ஆக்சுவலா வந்து அவங்க 2000